இவ்வளோ ஏர்லியாக நான் எங்கே ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது ஜேஜே ஹவுசிங் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட புதுசாக போட்டிருக்க பிளாட்டு 5 ஸ்டார் அவென்யூ. ஸோ இதை பற்றி அந்த வீட்டில் பார்க்க போகும். ஸோ ஹாய் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஜேஜே ப்ரொமோட்டர்ஸ் கூட சேர்ந்து நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ தான், அவங்களோட புதுசாக போட்டிருக்க இந்த பிளாட்டுக்கான ப்ரொமோஷனல் வீடியோ. வெல்கம் டு லியோ த எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இதை ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ ஜேஜே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த பிளாட்டோட 5 ஸ்டார் அவென்யூ. ஓகே, ஸோ இந்த 5 ஸ்டார் அவென்யூ தான் ப்ரொமோட் பண்ணுறோம். இது எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல்ல கலெக்ட்ரேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, செட்நாயக்கம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குது, அண்ட் ஆல்சோ கோர்ட்டுக்கு ரொம்பவே பக்கம். பக்கத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல் கூட ஆரம்பிச்சிட்ருக்காங்க, வித்யார்த்தி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. மகேஷ் இப்போதான் போர்டு வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இந்த இடத்த பற்றி வேகனா நம்ம சொல்லலாம், என் சைடு நான் சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு இடம் வந்து வீடு கட்ட வாங்குவீங்க, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கலாம். ஸோ இதையே இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இல்லை வீடு கட்ட வாங்கலாமான்னு நீங்கள் யோசிக்கணும்னு சொல்லுங்கன்னா, இது வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. நமக்கு திண்டுக்கலுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும், இந்த அச்சுதா ஸ்கூல் ஏரியா எல்லாமே ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த ஸ்கூல் வந்துச்சோ அந்த ஏரியா எல்லாம் இப்போ ரொம்பவே காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி இந்த ஏரியாவும் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லி ஆகலாம். ஸோ இப்போயே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கிடைக்கும், இல்லை வீடாகவும் கிடைக்கும். இவங்க இடம் மட்டும் இல்லை, நீங்கள் இடம் வாங்கினதுக்கு அப்புறமேலு வீடு கட்டுறதுக்கும் அவங்க ஐடியா கொடுக்காங்க. ஸோ 28 lakhsல இருந்து 2 BHK வில்லாஸ் கட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா அதோட அதிகமாக கிடைக்கும், 3 BHK கூட வாங்கலாம், அந்த இடத்த பொறுத்து. ஸோ இதுக்கு மேலே நம்ம ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட பேசலாம். ஸோ இவங்க வந்து ஜேஜே ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஃப்ரெண்டு தான், அதனால தான் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறேன். ஷாம்லா, ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதை பற்றி. ஸோ நம்ம வந்து ஜேஜே ஹவுசிங் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ராஜெக்ட் நம்மகிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டால்ஃபின் சிட்டி, இதெல்லாம் மரியம் நகர், இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து 5 ஸ்டார் அவனி புது சைட், ஓகேங்களா. இது வந்து கலெக்டரேட்லேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ 98 பிளாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 35 பிளாட் சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பிளாட்ஸ் நல்லா மூவிங்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ 32 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பிளாட் இன்னும் இருக்குது? பிளாட் ரிமைனிங் வந்து ஒரு 60 பிளாட் கிட்ட இருக்குது. ஓகே, இது மெயின் ரோட் ஃபேசிங்கில் ஒரு 4-5 பிளாட் இருக்குது. ஸோ இது மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஓகே, ஸோ இந்த பிளாட்டில் தான் 32 வந்து சேல் ஆகிடுச்சுன்னு சொல்லுறாங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல, நல்லா ஸ்பேஸஸாக ரோடு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ரோட்லாம் பார்த்தீங்கன்னா 33 அடி கார் ரோடு. 33 அடி. இப்போ இங்கே பிளாட்லாம் எப்படி பிரிச்சிருக்கீங்க? எதுவும் சைஸ் படி பிரிச்சிருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி? டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. 1200, 830, 1500, 2400, 1 மணி, அரை மணி, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, வேணுங்கிற மாதிரி. ஆமாம், இப்போ 10 lakhs தான் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு 7.5 lakhs, 6.8 lakhs இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ 10 lakhsோட சைஸ் எவ்வளோ? 10 lakhs அரௌண்ட் 1200, 1300 ஸ்கொயர் ஃபீட். 1300. ஸோ 1300 ஸ்கொயர் ஃபீட் 10 lakhsல வருது. பட் அது கம்மியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. இது பெரிய பிளாட்னா? பெரிய பிளாட்லாம் உங்களுக்கு 1 மணிக்கு மேலே 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரே பிளாட். ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு வகைக்கான பஸ் வசதியெல்லாம் இருக்குது? ஆமாம், பஸ் நார்மல் பஸ், கவர்மெண்ட் பஸ் இருக்குது, மினி பஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை? ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, இங்கே தான் முன்னாடி தான். ஓகே, பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் ஆனால் இல்லை, ஸ்டாப்பு நம்ம சொல்லியிருக்கு, பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த லேண்டுக்கு ஏற்ற அப்ரூவல் எல்லாமே அப்ரூவல் எல்லாமே வாங்கியாச்சு. டிடிசி ரேரா எல்லா அப்ரூவலும் டிடிசி மட்டும் தான், வேறு எதுவும் அப்ரூவல்? ரேரா அப்ரூவல், ரேரா. ஓகே, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே, இன்ஜி கனெக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம அப்ரூவல். ஸோ அது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு 2 BHK வில்லாஸ் கட்டி கொடுக்குன்னு சொல்லுவீங்கல்ல? ஆமாம். இப்போ அதுக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. இன்ஜினியர்ஸ் எல்லாமே 28 lakhs பட்ஜெட்லேருந்து நம்ம குவாலிட்டியாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. ஸோ டிசைன்ஸும் நம்ம கொடுக்க டிசைன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம், அதுவும் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் கொடுக்க டிசைனும் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்களும் டிசைன்ஸ் அவைலபிள் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய சைட்டில். ஓகே ஓகே. ஸோ இப்போ திண்டுக்கல் எத்தனை இடத்துல நீங்கள் போட்டிருக்கீங்க மொத்தமாக? ஒரு 7 ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அதில் 2 ஃபுல்லாக சொல்லுவோம். இப்போ 5 இடத்துல வந்து ரிமைனிங் கம்மியாக தான் இருக்குது பிளாட். இப்போ அடுத்து நாங்கள் 2 சைட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரேட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ? ஸ்கொயர் ஃபீட் வந்து 750, 750 ரூபா போட்டுருக்கோம். ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட கம்மியாகும். ஓகே, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 750, பட் அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் கம்மி. ஸோ இப்போ இங்கே போகு போட்டால் கிரவுண்ட் வாட்டர் எப்படி வருது? பக்கத்தில் இருக்கவங்களாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்களா, எதுவும் ஐடியா? அது 300-350 அடியில் வருது, தண்ணிலாம் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக க்ரீனிஷாக. ஸோ இங்கே வந்து சேவேஜ் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க? ட்ரைனேஜ் எல்லாமே பின்னாடி அப்படியே போயிடும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி. ஓகே ஓகே.
கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வாட்ச்மேன் வச்சு செக்யூரிட்டி போடுற மாதிரியா? போட்டிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி தான் நம்ம எடுக்கிறது, மேக்ஸிமம் எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக இந்த ஜேஜே ஹவுசிங் ப்ரொமோட்டர்ஸோட 5 ஸ்டார் அவென்யூவில் நீங்கள் என்னென்ன ஹைலைட்ஸ் சொல்லுங்கள்? எந்த இடத்துக்கு இந்த இடம் வாங்கினா என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கும்? ஹைலைட்ஸ் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க. என்ன ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு? இது வந்து வடமலையான். ஓகே வடமலையான் இருக்கு. நியர்பை. அப்புறம் சேஷாதிரின்னு சொல்லி இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட் கலெக்டரேட் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வருது. ஸோ அப்படியே வந்தோம்னா பத்மா நகர் பிரிவுன்னு வரும். நீங்கள் வந்து சரளப்பட்டி வழியாக போகலாம். அதுக்கு அடுத்து பத்மா நகர் பிரிவு வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு. இது வந்து சென்டர் ஆஃப் த லொக்கேஷன் தான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 ரோடு இங்கே ஜங்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கிட்டு போனால் சரளப்பட்டி, ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஈபி காலனி, செட்டிநாயக்கம்பட்டி வருது. இது வந்து கள்ளிப்பட்டி ரோடு. ஸோ இது கள்ளிப்பட்டி, காப்பிலியப்பட்டி, மாரம்பாடி அப்படியே போகும். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மெயினான ஏரியாவில் தான் அது இருக்குது. ஸோ பக்கத்தில் எல்லாமே இன்டர் கனெக்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ பஸ் ஃபெசிலிட்டிஸும் மினி பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் எல்லாமே எல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த லேண்டை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வாங்கலாம், இல்லை இங்கே கட்டி வீடு கட்ட ஸ்டே பண்ணுறதுக்கும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே இது ஃபீஸிபிள் தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்து வாங்க. ஷாம்லா இவனோட நம்பரை இவங்களோட நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்து இடத்த பற்றி காட்டுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வீடு கட்டுறதுக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் வச்சு பிளாட் வச்சு டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 52 பிளாட் பக்கத்தில் இப்போக்கே அவைலபிளாக இருக்குது. மீதியெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நிறைய வீடுகள் கட்ட போவாங்க. ஸோ விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன ஐடியானோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை கட்டுறதோ கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. திண்டுக்கல்ல நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அவங்க போடுற எல்லாத்தையுமே அதில் வந்து அப் டு டேட்டில் போடுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் வேறு எதுவும் வியூவர்ஸ் சொல்லுவீங்களா? ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது. நம்ம எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஹவுசிங்கே வரப்போகுது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது ஹவுசிங் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திண்டுக்கல்ல சரௌண்டிங்கில் இருக்கவங்க இதை செக் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.